நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்ஃபுல் கம்பெனி ஸ்டெபிலைசருங்க. ஓகேங்களா, இது டபுள் பூஸ்டர் வேர்ல்ஃபுல் கம்பெனியோட ஸ்டெபிலைசர் டிஜிட்டல் டிஸ்பிளே டைப். ஓகேங்களா, ஆனால் இதெல்லாம் வந்து கம்பெனியில் வந்து இந்த மாடலை பார்த்தீங்கன்னா 4 kVன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ரேட்டிங் 4 kVன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மாடல் டேட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம். இது டொரைடல் கோர். டொரைடல்னா ரிங் டைப் கோர். ஓகேங்களா, இது டொரைடல் கோரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங் தான் வைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கும் தேவையான 12 வோல்ட் சப்ளையும் எடுத்திருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பக்கிங் பூஸ்டிங் தேவையான ஒரு ஸ்டெபிலைசர் வந்து 3 டேப்பிங் 1 2 3 டேப்பிங் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு இன்புட் டேப்பிங் இருக்கும். ஓகேங்களா, நியூட்ரல் வந்து காமனாகவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து பாருங்கள், நியூட்ரல் ஜஸ்ட்டு வருது. இன்புட் நியூட்ரல் இங்கே பாருங்கள், இன்புட் நியூட்ரல் வருது, ஸ்டெபிலைசருக்கு நியூட்ரல் போகுது, அதுலேருந்தே நியூட்ரலை டேப் பண்ணி அவுட்புட்டில் நியூட்ரல் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் தான் உள்ளே போய் வெளியே வருது. வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபலில் டொரைடல் கோரில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பியூரஸ்ட் இது வந்து அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர், காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா 4 kVன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா, 4 kVலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டிங்கன்னா தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் டொரைடல் டைப். ஓகேங்களா, 4 kV இருக்கணும், அதே நேரத்தில் ரேஞ்சும் கம்மியாக இருக்கணும், அதில் காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கணுன்றதால இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 kVயில் போட்டிருக்காங்க. இப்போ மீன்ஸ் அலுமினியத்தில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பெருசாக கிடையாது. பக்கிங் பூஸ்டிங் கண்ட்ரோல் சர்க்யூட் ஒரே ஒரு ரிலே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரிலே இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கை வைக்கிறேன் பாருங்கள். இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா NC/NO காமன். ஓகேங்களா, காமனில் சப்ளை இன்புட் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்புட் ஃபேஸ் பாருங்கள், நேராக பாருங்கள், காமனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டேப்பிங் தான் வந்து NO அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசருக்கு இன்புட்டாக போகுது. ஓகேங்களா, பாருங்கள், NO அவுட்புட் தான் ஸ்டெபிலைசருக்குள்ளே வந்து பாருங்கள், ஸ்டெபிலைசருக்குள்ளே இன்புட்டாக போகுது. மீன்ஸ் வந்து NO அவுட்புட்டு. ஓகேங்களா, NCலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். NCலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து இந்த பாருங்கள், NCலேருந்து ஸ்டெபிலைசர் டேப்பிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசருக்குள்ளே போய் வெளியே வருது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் தான். மீன்ஸ் செல்ஃப் இண்டக்ஷன் பிரின்சிபலில் வேலை செய்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகேங்களா, அதான் பார்த்தோம். ஏன்னா நார்மல் செல்ஃப் இண்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வேலை செய்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. மீன்ஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன டிம்மர் இல்லை வேரியாக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, அந்த பிரின்சிபலில் வேலை செய்கிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்மியான ப்ரைஸில் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலைசிங் பர்பஸ் வேணும், பக்கிங் பூஸ்டிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறீங்கன்னா அதில் வந்து ரிலேலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்பிங்க்கு ஒரு சிங்கிள் ரிலே கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு தனி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதெல்லாம் அதுமாரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த ஸ்டெபிலைசர் நான் எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஏசி மெக்கானிக் அண்ணா எப்படி வேலை செஞ்சிருக்காரு பாருங்கள். லூஸ் கான்டெக்ட்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஃபேஸ் லீடு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபேஸ் லீடு வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. நியூட்ரல் லீடு மெல்ட் ஆகிற கண்டிஷன் இருக்குது, எர்த் லீடு மெல்ட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, எங்கேயுமே எலக்ட்ரிக்கல் லூஸ் கான்டெக்ட் இருக்கக்கூடாது, லூஸ் கான்டெக்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி புது ஸ்டெபிலைசர். ஓகேங்களா, இது வந்து வாரண்டியில் அவன் க்ளைம் பண்ண மாட்டான் கம்பெனிக்காரன். ஓகேங்களா, அதனால் என்னென்னா எப்போவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏசி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷனாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லூஸ் கான்டெக்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். லூஸ் கான்டெக்ட்டோட கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கனெக்டர் இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் தாங்குற மாதிரி தான் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. 20 ஆம்ஸ் கனெக்டர் தான் இது. ஓகேங்களா, அன்றைக்கும் 30 ஆம்ஸ் கனெக்டர், 20 கூட கிடையாது. ஓகேங்களா, இது வந்து 30 ஆம்ஸ் கனெக்டர். 30 ஆம்ஸ் கனெக்டர் 30 ஆம்ஸ் தாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டெக்ட் இல்லாமல் கொடுத்தா தான் அந்த கனெக்டர் வந்து 30 ஆம்ஸை தாங்கும். ஓகேங்களா, லூஸ் கான்டெக்ட் தான் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். எலக்ட்ரிக்கலுக்கு பெரிய எதிரி பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டெக்ட், ஈரப்பதம் இதெல்லாம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவு லூஸ் கான்டெக்ட் இல்லாமல் கொடுங்க நண்பர்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கனெக்டர் வந்து நாளைக்கு இப்போ நம்ம கனெக்டர் கைட்டி எடுத்து போய் கடையில் காட்டி இதே மாடலில் கிடச்சிதுன்னா நாளைக்கு வந்து ஒரு கனெக்டர் வாங்கிட்டு வந்து இதில் போட்டுருவோம். இல்லை வேறு எந்த மாடல் கிடைக்கலாம், இல்லை ஒரு கனெக்டர் போட்டு இந்த அவுட்புட் போட்டு நம்ம கொடுத்து விட்ருவோம் நண்பர்களே. நான் ஸ்டெபிலைசர் இல்லாமல் தான் ஏசி வந்து டேரெக்டாக கொடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா, அதுமாதிரி கொடுக்கூடாது. ஏன்னா எங்கள் ஸ்டெபிலைசருக்கு சின்ன ஃபால்ட்டால் நான் கைட்டி வச்சு 4 நாளாக அப்படியே எடுத்து போகாமல் இருக்குது. கம்பெனிலேருந்து வருவாங்கன்னு இருக்காங்க, கம்பெனிலாம் வரமாட்டாங்க, நம்ம தான் எடுத்து போய் கொடுக்கணும். ஓகேங்களா, விற்கிறதோட சரி கம்பெனிஸ்லாம். ஓகேங்களா, அதனால் என்னென்னா நான் வந்து ஸ்டெபிலைசர் வந்து கைட்டி டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் மட்டும் மாற்றிட்டா முடிஞ்சுது நண்பர்களே. நீங்கள் ஒரு நல்ல ஸ்டெபிலைசிங் பர்பஸ் இருக்கிற ஸ்டெபிலைசர் வேணுன்னா இந்த கம்பெனிலாம் வாங்காதீங்க. இது என்னது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் அந்த நிறைய லோக்கல் மேனுஃபேக்சர் இருக்காங்க, அவங்க கூட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. ஆனால் ஸ்டெபிலைசர் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம், லைஃப் கணக்கில் வரும். ஓகேங்களா, அதனால் காஸ்ட் கட்டிங்காக வேணும் அந்த ஸ்டெபிலைசரே வாங்கிக்கிங்க. காஸ்ட் கட்டிங் இல்லை எனக்கு வந்து நல்ல ஸ்டெபிலைசராக வேணுன்னா நீங்கள் வந்து ஆனால் லோக்கல் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க பியூரஸ்ட் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மராக போடுவாங்க, ஷெல் டைப்பாக போடுவாங்க. நீங்கள் ஸ்டெபிலைசரை தனி இடத்துல வைக்கணும். ஓகேங்களா, அந்தமாரி ஸ்டெபிலைசராக பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. ஏன்னா 4 kVலாம் எவ்வளோ வெயிட்டாக தெரியுமா இருக்கும். நான் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன், நான் கம்பெனிலேயும் ஹோட்டல்லையும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும்போது 4 kV ஸ்டெபிலைசர்லாம் கையில் தூக்கி பார்க்கும்போது எவ்வளோ வெயிட்டாக தான் இருக்கும், 2 பேர் தூக்கி போவோம். ஆனால் இது வந்து 4 kV ஸ்டெபிலைசர் பண்ணி எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகேங்களா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நண்பர்களே, வேறு எதுவும் கிடையாது. இந்த லூஸ் கான்டெக்ட் அதுமாதிரி பார்த்துங்க, இது வந்து அதுமாதிரி கனெக்டர்லாம் எரிஞ்சிடும் நண்பர்களே, வேறு எதுவும் கிடையாது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள், இதில் என்ன விஷயத்தை விட்டு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.
அதே மாதிரி இன்னொன்று சொல்ல நினச்சேன், இந்த சால்ட்ரிங் பாருங்கள், அது வந்து ட்ரை சால்ட்ரிங்னு சொல்லுவாங்க, அந்தமாரி இருக்குது ஓகேங்களா. இந்த லெக்கில் பண்ணது. பட் வந்து சால்ட்ரிங்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சால்ட்ரிங்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஓகேங்களா, நல்லா தான் இருக்குது. பட் என்னன்னா இங்கே இந்த கனெக்டரில் தான் எரிஞ்சிச்சு. நம்ம கனெக்டர் மட்டும் தான் முடிஞ்சிது நண்பர்களே. நன்றி நண்பர்களே.